Welcome back to your friendly neighborhood ஸ்பைடர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இது ஃப்ரெண்ட்லி நeighborhoods. இதோட டிஸ்னி ஆர்ட்ஸில் வந்த ஒரு எபிசோட் சீரீஸ். இதே இப்போ நான் வந்து லேட்டாக போடுறேன். இது வந்து போன வீக் வெனஸ்டே 29 அன்றைக்கி வந்துச்சு. கரெக்டாக ஜனவரி மந்த் போன மாதம் கூட சொல்லிக்கலாம். பட் போன மாதம் இல்லை, இப்போதைக்கு 1 வீக் ஆகுது. இதில் டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 எபிசோட் வந்திருக்கும். இதோட வீக் வாரம் ஒரு எபிசோடு வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் ஃப்ரெண்ட்லி நeighborhood ஸ்பைடர்மேனோட வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் எபிசோட் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்பைடர்மேனோட இந்த ஸ்டோரி வந்து ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்லேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ வாங்க டேரெக்டாக போயிடலாம். அண்ட் நான் போகிற கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஆனால் இதை நான் பார்த்தேன் டிஸ்னி ஹாட்ஸில். ஆனால் ஒன்லி வந்து லாங்குவேஜ் வந்து ஒன்றே தான் இருக்குது, தமிழில் ஒன்றும் கொண்டு வரல. ஸ்பைடர்மேன் ட்ரைலர் கூட வந்து ஆக்சுவலி வந்து இங்கிலீஷில் தான் இருந்திருக்கும், நீங்கள் வேணால் பார்த்துருக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ மற்ற லாங்குவேஜில் எதுவுமே இல்லை, ஒன்லி இங்கிலீஷ். பட் இங்கிலீஷ்னால கொஞ்சம் புரிஞ்சிடும். சரி, நல்ல வேலை வேறு எந்த லாங்குவேஜும் செலக்ட் பண்ணல. இது ஒரு ஸ்பைடர்மேன் த அமேசிங் ஃபேன்சிங்ஸ் அந்த காமிக் புக் எடுத்து பண்ணப்பட்ட ஸ்டோரி லேசாக காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் தான் காமிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் வெனம் சண்டை போட்டுப்பாங்க. ஸ்பைடர்மேன் வளர்க்க முடிய போகிற முறை 1 செகண்ட் லைட்டாக உலகிட்டு. ஸோ ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் வளர்க்கும் போலேயே வந்து ஸ்கூல் போகிறப்ப கண்ட இடத்துல காரில் இடித்து உளுந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் ஆண்ட்மே வந்து நம்ம ஸ்பைடர்மேனை ஏற்றிட்டு போவாங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த சைடில் வெனம் மாதிரி ஒரு அது வெனம் இல்லையா, அது வெனம் தான், ஆனால் வந்து வேறு யூனிவர்ஸை சேர்ந்து தான். அப்படியே ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மாரலஸில் வந்து அதே ஸ்டோரியை தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்த மாதிரியே நம்ம ஸ்பைடர்மேனில் ஒரு ஸ்பைடர் கிடைக்கும். அதுவும் வேறு டைமென்ஷன்லன்னு வந்திருக்கலாம். அதை நம்ம ஸ்பைடர்மேன் பியாண்ட் ஸ்பைடர்ஸில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுக்கே நம்ம ஸ்பைடர்மேன் மறுபடியும் ஸ்பைடர்மேன் ஆகிறது. அப்படியே கட் பண்ணி ஸ்பைடர்மேன் டீம் மியூசிக்கு போடுவாங்க. அதுக்கு முன்னே நம்ம ஸ்பைடர்மேன் நிற்கிறப்ப லிஸ்ட் காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் வந்த ஒரு கேரக்டர். அண்ட் பின்னாடி ஹோம் கமிங்கில் வந்த நெட்டுன்னு ஒரு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த கேரக்டர் பேர் ஏதோ சொன்னாங்க கைஸ், இந்த கார்ட்டூன் பேர், ஆனால் சரியாக வாயில் வரல. அந்த கேரக்டர் பேர்லாம் இருந்துச்சு. ஸோ இது ஒரு கேரக்டர். இது வந்து ஏதோ லிஸ்ன்னு இந்த கேரக்டர் பேர் தான் லிஸ்ஸு. ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர். அப்படியே நம்ம ஸ்பைடர்மேன் அந்த ஸ்பைடர் கழிச்சு தெரியுமா, அப்படியே மயக்கம் போட்டுருவா. ஸோ இப்போ வாங்க டீம் மியூசிக் போவோம். ஸோ அப்போ தான் இந்த ஸ்பைடர்மேனை போய் அந்த நியூவான அந்த கேரக்டர் அந்த நெட்டுனே வச்சுப்போம். இந்த நியூவான கேரக்டர் போய் நம்ம ஸ்பைடர்மேன்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஸ்பைடர்மேன் மேலே அப்போ தான் ஸ்பைடர் கிடைக்கும். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவார் நம்ம ஸ்பைடர்மேன் மயக்கம் போட்டு விழுந்துருவார். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மாரலஸ்க்கு வந்த மாதிரியே இது வேறு டைமென்ஷனை சேர்ந்தது தான். அது எனக்கு தெரியல, சீசன் 2ல் கண்டிப்பாக அதை டெலிவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. 2017 வருமா இல்லை 2026 நெக்ஸ்ட் இயர் வருமானு தெரியல. அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வர வாய்ப்பு இருக்குது. 3 இயர்ஸ் கழிச்சு விடலாம், அப்படி இருக்கலாம். அண்ட் ஸ்பைடர்மேனோட ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக டீம் மியூசிக்கு போயிடலாம். நான் டீம் மியூசிக்கு பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி விட்டேன்னா லைட்டாக வளருது. ஸோ அப்படி வச்சா நான் வந்து இந்த சாங்கை ப்ளே பண்ண வச்சுட்டா நம்ம இந்த ஸ்ட்ரைக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அதனால் பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதோட போஸ்டர் மட்டும் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். 1960s வந்த ஸ்பைடர்மேன் சாங் தான் இது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு சாங் எடுத்து தான் 1960s ஸ்பைடர்மேன் ஒரு சாங் விட்டுருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் ஓடும்னு நினைக்கிறேன், ஒரு 5 மினிட்ஸு இல்லை 1 மினிட்ல இது. பட் 1.2 மினிட்ஸில் ஓடுற அந்த சாங்கை இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் ஆக்கியிருக்காங்க. லைக் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரேப்பிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, அது வேறு வாயில் வந்துட்டுருக்குது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாட்டோட சாங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்காங்க. அது ஏதோ பின்னாடி வந்து இவன் சயின்டிஃபிக் கிட்ஸ் அப்படின்னு பீட்டர் பார்க்க சயின்டிஸ்ட் கிட் அப்படின்னு அந்த பின்னாடி கொஞ்சம் ரேப்பர் வந்து பாடியிருக்காரு. ஸோ அது மாதிரி வச்சுருக்காங்க. அது எனக்கு வாயில் வரல கைஸ்.
லைட்டாக உளருது. ஸோ ஏன் அது மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேனை அந்த சாங்லாம் லேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இருக்குது, அதை கடைசியாக சொல்கிறேன். 1960s வந்து இந்த ஸ்பைடர்மேன் சாங்கை அப்படியே இல்லை, ரீமேக் பண்ணியிருக்காங்க. ரீமேக் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம், நான் இதில் ஒரு நோட் பண்ணேன், அதை அப்படியே ஸ்பைடர்மேன் கேமராவில் நைஸாக பார்த்தீங்கன்னா யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் தான் எழுதியிருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம டைட்டிலும் யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த டைட்டில் தான் தூக்கியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்டு வச்சப்பட்ட டைட்டில் ஸ்பைடர்மேன் ஃப்ரெஷ்மேன் இயர் அப்போ தான் வச்சாங்க. அப்போ செகண்ட் எபிசோடில் ஹாரி ஆஸ்பார்ன் பார்க்க ஹாஸ்பார்னில் இருக்கிற நம்ம ஹாரியை காப்பாற்றுவார். ஆஸ்பார்னில் ஹாரி ஆஸ்பார்னோட அப்பா இருப்பார், க்ரீன் கோப்ளின் வச்சுக்கலாம். ஸோ ஆஸ்பார்ன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை அந்த லிஃப்ட்டில் போகிறப்ப அந்த கேமரா பார்த்தோன்னா ஏன்னா இப்படி ஹோம் மேக் சூட் வச்சுருப்பாரு ஸ்பைடர்மேன். என்ன இது மாதிரி மொக்கையான சூட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சூட்டு கொடுக்குறாங்க. அது நம்ம ஸ்பைடர்மேன் 3ல் உள்ள அது கான்ஸ்டப்ட் தான் அது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்பைடர்மேன் 3ல் உள்ள அந்த கான்ஸ்டப்ட் தான் அதே சூட்டு. நான் பார்த்தே 3 எபிசோடு தான், அதுக்கு மேலே வந்து எபிசோடு விட்டாங்க தெரியல சரியாக. அந்த ஒரு எபிசோடுக்கு ட்ரையல் வேறு விட்டாங்க. அதான் அதுக்கிட்டேயும் நிறைய இதாகிட்டு அதனால் வீடியோவும் போட முடியல. ஸோ ஓகே, நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா, அது என்னன்னா சீரீஸில் அந்த சாங்கு அது வச்சது ஒரு காரணம் இருக்குது. இவங்க நினச்சா புதுசான ஒரு பாட்டை உருவாக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி என்னென்னா இந்த சீரீஸ் வந்து இது வரைக்கும் ஸ்பைடர்மேனில் பல கார்ட்டூன் வந்திருக்கு. அதில் கொஞ்சம் கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அந்த என்ன சொல்கிறது இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. லைக் அண்ட் தமிழில் உள்ளது லைக் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்பைடர்மேன், அப்புறம் டென்டாஷியன் ஸ்பைடர்மேன் அப்படின்னு அந்த சீரீஸ் பேர் தான் வாயில் இல்லை. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சீரீஸ்லாம் வந்துச்சு. இப்போ நான் காமிச்சேன் ஒரு டீம்ஸ் மியூசிக், அது கூட வந்து தமிழில் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சீரீஸ் வந்து தமிழில் வரல. இது வரைக்கும் 67க்கு மேலே கார்ட்டூன் வந்திருக்கு நினைக்கிறேன். 28 கிட்டக்க வந்திருக்கோம். இடையில 2021 வேறு ஒரு ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து பட் அது கிட்ஸ் கார்ட்டூன். அது இப்போ நம்ம டிஸ்னி சேனல்லே ஓடுது. கிட்ஸ் டிஸ்னி சேனல். நார்மலாக நம்ம இந்த நார்மல் டிவி பார்ப்பாங்க தெரியுமா, அப்போ அந்த டிஸ்னி கார்ட்டூன் ஷோவில் வரும். அதுலேயும் அதை போடுறாங்க ஒன்லி அது சாட்டர்டே அன்றைக்கி. அது இன்னும் கொஞ்சம் 3D குவாலிட்டியாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் இதே அது மாதிரி வந்து 3D குவாலிட்டியாக பண்ணியிருக்கலாம். ஸோ என்ன கேட்டேன், பட் நல்லா தான் இருந்துச்சு இதுவும். ஏன் இப்போ இங்கே வச்சுருக்காங்கன்னா 1960s வந்த அந்த 1967 வந்த அந்த ஸ்பைடர்மேனை இங்கே அப்படியே ரிலிகேட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ வருஷம் கழித்து இந்த ஸ்பைடர்மேன் வர்றதுனாலேயே அதனால் இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து அதே மாதிரி இங்கே லேஸாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதே நேமு. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன். ஸோ என்ன கேட்டால் அவ்வளோ வருஷம் கழித்து இப்போ ஒரு ஸ்பைடர்மேன் வந்திருக்கு. கொஞ்சம் நியூவாக ஆக்கணும்ல இந்த டைமில் உள்ளது. அதனால் கொஞ்சம் ஃபோன் இன்டர்நெட் அது மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்டில் இன்டர்நெட் வச்சுட்டு வீடியோ பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ இந்த வீடியோ. பட் எனக்கு கேட்டால் ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. 29 ஜனவரி 29 அதெல்லாம். ஸோ இதோட இந்த மொத்தமான முடிச்சு. அப்புறம் அந்த இன்னொரு காய் இருப்பாங்க தெரியுமா அந்த ஃப்ரெண்டு ஃப்ளாஷையும் இங்கே ஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க, வில்லனாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவாங்க. அது என்னன்னு தெரில. பட் இங்கே அப்படியே வில்லனாக ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஆக மட்டும் இந்த சீரீஸ் ஒரு பெஸ்ட்டான சீரீஸ். பட் கூகுளில் இது வந்து 10 out of 6.7 தான் வாங்கியிருக்கு. ஸோ ஒரு வேளை அந்த சீரீஸ் கம்மியாக இருக்கலாம், அதனால் சில பேருக்கு அப்படி வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தான் பாப்புலர் ஆகும். இப்போதைக்கு அவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ அவ்வளோதான் இங்கே தேங்க்யூ இந்த வீடியோ. இன்னொரு வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் பை. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை. இன்னொரு வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் பை. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அண்ணாட புடி வீடியோவில் பார்ப்போம். பை. எனக்கு ஸ்பிட் கேமுக்கு இந்த சீரீஸுக்கும் 2 சீரீஸும் நல்லா தான் இருக்குது. பட் இந்த சீரீஸும் போக ஸ்பிட் கேம் மாதிரியே வந்துடும் கேஸ். ஆனால் ஸ்பிட் கேம் 27 ஜூன் மாதம் வருது. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.